Hello friends, this is Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chapter 7 ஓட mensuration ல example 7.13 பார்க்க போறோம். So அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, slant height of a frustum of cone. frustum அப்படினா நமக்கு கோன் எப்படி இருக்குங்க, கோன் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா நம்மளோட இது. ஸோ இந்த கோனை நம்ம ரெண்டா கட் பண்றோம் அப்படின்னா இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் போர்ஷன் தான் நம்மளுடைய frustum. ஸோ இப்படி இருக்கும் பாட்டம் போர்ஷன் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஹைட், ஸ்லாண்ட் ஹைட்னா இந்த ஹைட் நமக்கு 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் ரெண்டு எண்டு இருக்குல்ல, மேலே ஒரு ரேடியஸ் கீழே ஒரு ரேடியஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ அது வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4ன்றது வந்து பெரிய இது ஒன்று, அதனால அது வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஸோ கேபிட்டல் ஆரோடது வந்து 4 சென்டிமீட்டரு அண்ட் ஸ்மால் ஆறுன்றது சின்ன ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்மள சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபிட்டல் ரேடியஸ், அதாவது கீழே பாட்டமோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்னது அப்படின்னா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல், ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 22/7 போடுவோம். அண்ட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது நமக்கு 4 ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 1 இன்டூ எல்லோட வேல்யூ 5. ஸோ 4 + 1 அப்படின்னா நம்மளுக்கு என்னது 5 இல்லையா. ஸோ 5 × 5 நம்மளுக்கு வரும். ஸோ 22/7 இன்டூ 25. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம், 22 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 550 / 7. ஸோ இதை வந்து நம்ம 7 டேபிளால் அடிக்கலாம். ஸோ 7 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 78.57. ஓகே, ஸோ 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து எக்ஸாம்பிள் 7.13. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே வீடியோவில் 7.14 பார்க்கலாம், ஓகேங்களா. 7.14 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பக்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ரஸ்டமோட ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆமாம். ஸோ இதனோட ரேடியஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ மீன் ரேடியஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கோனு ஹூஸ் டாப் பாட்டம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயாமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 10 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர்னு சொல்லி ரெண்டுத்தோடைய டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்மள கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பக்கெட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போடலான்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே, அதுலேருந்து நம்ம ரேடியஸ் தான் நமக்கு தேவைப்படும் ஃபார்முலாக்கு, அதனால் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டயாமீட்டரில் /2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதான் ரேடியஸ் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ, இது வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ. ஸோ நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டமும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம்னா என்ன ஃபார்முலா நமக்கு, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படின்னா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல்லுன்னு எழுதுவோம். இந்த எல்லோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த எல்லுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம் எப்போவுமே, L = √h² + r² எழுதுவோம் இல்லையா. பட் இங்கே நம்மளுக்கு வந்து 2 ஆரோட வேல்யூ இருக்குது. அப்போ இது எப்படி எழுதணும்னா h² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க. பட் இங்கே வந்து நம்மளுக்கு 2 ஆர் கொடுத்தனால அந்த 2 ஆரை மைனஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ ஹெச்சோட வேல்யூ நமக்கு 4 இங்கே. ஸோ அதனால் √4² ப்ளஸ் இங்கே 5 2 மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ 3² இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 + 9 வரும் நமக்கு. ஸோ 16 + 9 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 16 + 9 என்ன கிடைக்கும் நமக்கு √25ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ ரூட்லேருந்து இது எடுத்தோம்னா 5. ஸோ 5 மீட்டருன்றது தான் எல்லோட வேல்யூ. இப்போ நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பையோட வேல்யூ 22/7 எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ நமக்கு 5 அண்ட் ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிருக்கோம். 22/7 இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 7 இல்லை.
into 5. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 22 into 5 அப்படின்னா 110 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, நமக்கு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது எல்லாத்துலேயுமே பை வேல்யூ இருக்குது இல்லையா, அதனால் நம்ம பையை வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ பை காமனாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மாலாக இருக்கும், எல் இருக்குங்களா, இதில் வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இதில் வெறும் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பையோட வேல்யூ நமக்கு தான் தெரியும் 22/7 அப்படின்றது. ஸோ 22/7 அப்படி எழுதிருங்க. 22/7 கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் நம்மளுக்கு என்னது 5 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ட்டு எல்லோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ நமக்கு 5 இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 35 + 25 + 4. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். நமக்கு 22/7 இன்ட்டு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 64ன்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த 64 ஃபஸ்ட்டு 22ஓடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 1408ன்னு கிடைக்குது. ஸோ அதை நம்ம 7 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ 201.14 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.